வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட்டஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டில் சிந்து சமவெளி ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி இவங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் சிலபஸில் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். டோட்டலாக எல்லாமே வந்து கவர் பண்ணி எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 215 கொஷினும் சொல்லும் பொருளும் தனியாக ஒரு 65 கொஷின். அதாவது சொல்லும் பொருள் வந்து கொஷின்லாம் எடுக்கல, சும்மா அப்படியே பேசிக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா சொல்லும் பொருள் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை அப்படியே பேசிக்காக எடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ அதில் வந்து பார்க்கலாம். ஏதாச்சும் கொஷின் தப்பாக சொல்லிட்டேன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இங்கே டக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு ஞாபகத்துலேருந்து மாற்றி கூட சொல்லியிருப்பேன். ஸோ அது பரவாயில்ல, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், பாரதியார். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? நாமக்கல் கவிஞர். அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மனை பின்பற்றி யார் தமிழில் வசன கவிதையை எழுதினர்? அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மனை பின்பற்றி யார் தமிழில் வசன கவிதையை எழுதினர்? பாரதியார். பாரதிக்கு முன்னோடி யார் அப்படின்னு வால்ட் விட்மன் அப்படின்னு கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் பாட்டு வந்து பண்ணக்க நம்ம பாரதியார். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? பாரதிதாசன். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் என்ன? வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்ன நூல் கேட்டாக்க பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காவியம் தழுவி தமிழில் பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் புரட்சிக்கவி. புரட்சிக்கவி நூல் எழுதுனாலும் அவர் பேர் வந்து புரட்சிக்கவின்னு கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய போராடி இருப்பாரு, பகுத்தறிவுக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய போராடி இருப்பாரு. ஸோ அதனால வந்து புரட்சிக்கவின்னு சொல்லி அழைக்கிறாரு. கீழ்கண்டவர்களுள் யாருக்கு தமிழக அரசு திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது? கண்டவர்களுள் யாருக்கு தமிழக அரசு திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது? பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு தமிழக அரசு பல்கலைக்கழகம் எங்கு நிறுவியுள்ளது? திருச்சி. அப்படியே கொஸ்டின் ஆப்போசிட்டாகவும் கேட்பாங்க. இலக்கண குறிப்பு தருக. தமிழ் கவிஞர். ரெண்டாவும் பிரிச்சு பாருங்க. தமிழ்ன்றதும் ஒரு சொல்லுதான், பண்பு பேர் தான். தமிழ்னாக்க நம்மளுடைய தமிழ் சொல்றோம். கவிஞர் அப்படின்னாலையும் அவர் வந்து பாருங்க கவிதைகள் ஏற்றுவார், அதனால வந்து கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ரெண்டுமே வந்து பண்பு தொகை தான். இரு பெயரொட்டு பண்பு தொகை. குறிஞ்சி திட்டு எனும் நூலின் ஆசிரியர்? பாரதிதாசன். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழவை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த வாழிய இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ எனக்கு என்ன இலக்கண குறிப்புல என்ன வரும்? வாழிய வாழிவை என்பது எனக்கு வியங்கோல் வினைமுற்றா வருமா, இல்லைன்னு கேட்டாக்க லாஸ்ட்ல வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு பெயரச்சுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் லாஸ்டா இருக்கு, இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கமெண்ட் பண்ணுங்க. பாரதிதாசன் இயற்றிய சந்திரகியின் கதை என்ன நூல்? பாரதிதாசன் இயற்றிய சந்திரகியின் கதை. இது வந்து கொஸ்டின் தப்பா எடுத்துருங்க. அதாச்சும் எனக்கு பாரதியார். சரிங்களா? பாரதியார் வந்து எழுதியிருப்பாரு, பாரதிதாசன் வந்து கிடையாது. சந்திரகியின் கதையின் ஆசிரியர் பாரதியார். பாரதியார் இயற்றிய சந்திரகியின் கதை என்ன நூல்? அது வந்து என்ன நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது வந்து ஒரு உரைநடை நூல்.
அது வந்து எழுதியவர் யாருன்னாக்கா பாரதியார். தமிழில் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டவர் யார்? தமிழில் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டவர் யார்? நமது பாரதியார். தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். யாம் அறிந்த புலவர்களிலே இளங்கோவனைப் போல் காணோம் என்று இளங்கோவை புகழ்ந்து கூறியவர் யார்? இளங்கோவை போல் தமிழை, அதுக்கப்புறம் பாருங்க கம்பரை, திருவள்ளுவரை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு கேட்டாங்க, இது 4மே வந்து நம்ம பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. சுப்பு ரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? சுப்பு ரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? பாரதிதாசன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர். தமிழ் மொழியை போல் காணோம் சொல்லி சொன்னவரும் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற யாருடைய பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? பாரதிதாசன் இயற்றிய பாடல் தான் இது. வந்து பாருங்க அப்படியே கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வாழ்வினில் செம்மை செய்பவளே நீயே அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த அரசோடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அப்படின்னு கேட்பாங்க. புதுவை அரசு. அது வந்து இயற்றியவர் யார்? பாரதிதாசன். கூற்று காரணத்திலையும் வச்சு கேட்கலாம். வாக்கியம் 1 வாக்கியம் 2ல வந்து கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தினை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தினை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடலில் உரக்க வெளிப்படுத்தியவர் யார்? மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடலில் உரக்க வெளிப்படுத்தியவர் பாரதிதாசன். இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. பேரன்பு. பேர் அன்பு. பெருமை கூட்டல் அன்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதணும். அப்போ மை வந்தாக்க அது வந்து பண்பு தொகை. சொல்லும் பொருளும். நவ்வை. நவ்வைனாக்க குற்றம். சொல்லும் பொருளும். படி. படி அப்படின்னு கேட்டாக்க உலகம். படி அப்படின்னு கேட்டாக்க உலகம். கதை பிறந்த கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கதை பிறந்த கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பாஞ்சாலி சபதம் என்பது நம்ம மகாபாரதத்துல பாஞ்சாலி இருக்காங்க இல்லையா, அதை வந்து பேஸ் பண்ணி எடுத்து இந்தியா வந்து ஒரு பெண்ணா வச்சு இப்படிலாம் துயரற்றது ஆங்கிலேயர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க நம்ம பாரதியார் வந்து ஏற்றிருப்பாரு. யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். நாமருக்கும் குடியல்வோம் நாமருக்கும் குடியல்லோம் என்னும் பாடலை யார் அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? அந்த பாட்டை வச்சுதான் வந்து பாருங்க அச்சமில்லை அச்சமில்லை என பாட வந்து பாருங்க பாடியிருப்பாரு நம்ம பாரதியார். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். புரட்சி கவி என்று அழைக்கப்படுவரும் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவரும் பாரதிதாசன். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன். இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை தொடரை பாடிய கவிஞர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி ரெக்கார்டான கொஸ்டின் இதுதான். ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டாங்க அதிகமாக இதை கேட்டிருப்பாங்க. இதை வந்து கேட்டிருப்பாங்க. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு கேட்டாக்க நம்ம பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு. திருக்குறளை வந்து பெருமை படுத்தி சொல்லியிருப்பாரு. ஆசிய ஜோதி என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். உமர் கய்யாம் பாடல்களை ரூபாயத் என்ற பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? உமர் கய்யாம் பாடல்களை
ரூபாயத் என்ற பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தவர் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா என்று கூறியவர் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போகுவானே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு ஓடுவான் காலனே என்று பாடலை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கவிமணி. மலைக்கள்ளன் என்ற நூலின் ஆசிரியர் மலைக்கள்ளன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் நம்ம உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு இல்லையா, அதில் எனக்கு பாடியிருப்பார் நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. வே. ராமலிங்க பிள்ளை. ராமலிங்க அடிகள் வேற, ராமலிங்க பிள்ளை வேற. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுவார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். இவர் யாருன்னு கேட்டாக்க ரசூல் கம்சதேவ் நாளை என் தமிழ் மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ரசூல் கம்சதேவ். அதே போலதான் பாரதிதாசன் பின்பற்றிருப்பார், தமிழ் மொழிக்காக பாடுபட்டிருப்பாரு. ஸோ அதனால தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னு பாரதிதாசன் சொல்றோம். பாவேந்தர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார் பாரதிதாசன். ரிப்பீட்டட் கொஸ்டின். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? பாரதியார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன் என்பது சரியான ஆன்சர். பாரதிதாசன் என்பது சரியான ஆன்சர். பாரதிதாசன் யாரை பற்றி பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார்? தந்தை பெரியார். ஆப்போசிட்டும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று குறிப்பிட்டவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று கூறியவர் யார்? இந்த ஓம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல முடிஞ்சாலே அநேகமாக நம்ம பாரதியார் தான். பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரையில் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் யார்? பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரையில் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் எது? கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் குடும்ப விளக்கு. நம்ம பாரதிதாசன் ஏற்றிருப்பாரு. ஸோ கல்லாத பெண்களுக்காக ஒரு நூல் எழுதியிருப்பாரு. கல்லாத பெண்களுக்காக ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதே பாரதிதாசன் தான். அது என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டு உள்ளது? 5. அடுத்த கொஸ்டின். குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் பற்றி எத்தனையாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளது? குடும்ப விளக்கு என்னும் நூல் விருந்தோம்பல் பற்றி எத்தனாவது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 5 பகுதி இருக்கு இல்லையா, அதுல குடும்ப விளக்குல விருந்தோம்பல் என்ற சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல் 2ஆம் பகுதியா இருக்கும். இலக்கண குறிப்பு தருக. மா கடல். மா சால நனி உரு அப்படிங்கிறதுலே உரிச்சொல் தொடர். இலக்கண குறிப்பு தருக. ஆக்கள். ஆக்கள் என்பது தொழில் பெயர். இலக்கண குறிப்பு தருக. வில் வாழ். வில்லும் வாழும். வில்லும் வாழும். நடுவில் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது உம்மை தொகை. இலக்கண குறிப்பு தருக. மலர்கை.
மலை, கை. கை வந்து இப்ப எனக்கு ஓமையா சொல்றாங்க. பூ மாதிரி இருக்குப்பா உன் கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அது வந்து ஓமை தொகை. இலக்கண குறிப்பு தருக. பொன்னே போல். பொன்னே போல். ஓம உருபு. இலக்கண குறிப்பு தருக. தவிர்க்க வேணா. தவிர்க்க ஓணா. தவிர்க்க ஓணான்றது லாஸ்ட்ல வந்து பாருங்க நெடிலா வந்து ஒன்று முடிஞ்சிருக்கு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இசை அமுது என்ற நூலின் ஆசிரியர். இசை அமுது என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலின் ஆசிரியர். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரதிதாசன் எழுதிய பிசிதனாந்தர் என்னும் நூல். இது டிஎன்பிசி குரூப் 2 கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. 2024 குரூப் 4ல கூட குரூப் 2ல கூட இது கேட்டிருப்பாங்க. பிசிராந்தர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நூல். நாடக நூல். இது இவருடைய சாகித்ய அகாதமி விருது வாங்கிய நூல். யாருன்னு கேட்டாங்க நம்ம பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்களை களநிலம் என்று கூறியவர். கல்வி இல்லாத பெண்களை களநிலம் என்று கூறியவர். 2024 குரூப் 4 கொஸ்டின் இது. பாரதிதாசன். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். பாரதியார் எடுத்தீங்கன்னு கேட்டாக்க உங்களுக்கு 6 to 12 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள அதிகமாக வருவார். நான் எடுத்துக்கிறது சும்மா 10th வரையும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அவர் +1 +2 இருக்க விஷயம் போட்டு தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுக்கும் மேலே விஷயம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா +1 +2 வரைக்குமே ஒவ்வொரு இயலுமே 6 to 12 வரைக்கும் கூடிய ஒவ்வொரு இயலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 to 10 வரைக்குமே ஒரு 49 இயல் வரும். அதுக்கு மேலே இருக்க இயல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துலையும் மேற்கோள் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ எனக்கு ஒரு 60-70 கொஸ்டின் வந்து அவரை பற்றி மட்டும் இருக்கும். பாரதியாரை மட்டும் இருக்கும். கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் 36 வருடங்கள். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர் யார்? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். மலை கள்ளன் என்ற நூலின் ஆசிரியர். மலை கள்ளன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். என் கதை என்ற நூலின் ஆசிரியர். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் பாரதிதாசன் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுதான். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? நமது பாரதிதாசன். அதனால அவருக்கு வந்து புரட்சி கவின்னு சொல்லி பேர் கொடுத்திருப்பாங்க. தென் ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் யார்? தென் ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை பாரதியார். திக்குகளிட்டும் சிதறி தக்கதீம் தரகிட என்ற பாடலை எழுதியவர் நமது பாரதியார். நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர். நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? அழைக்கப்படுபவர் பாரதியார். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர் யார்? சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார்.
சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுபவர் நமது பாரதியார். அவ்வாறு அழைத்தவர் யார்? கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வாறு அவரை சொன்னவர் யார்? சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்படுபவர் பாரதியார். அவ்வாறு அழைத்தவர் பாரதிதாசன். கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். இந்தியா இதழிலும் வெளியிட்டிருப்பார் இல்லையா, விஜயா இதழிலும் வெளியிட்டிருப்பாரு. பாரதியார் குழந்தைகளுக்காக இயற்றிய பாடலில் தவறானது எது? புதிய ஆத்திச்சூடி, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டுலாம் வந்திருக்கும். குயில் பாட்டு என்பது கிடையாது. இது மகாபாரத பேசிக் இருக்கும். மகாகவி என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதியார். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று புதுமைகளை சேர்த்தவர் யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று புதுமைகளை சேர்த்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்கியது? பிசிராந்தையர் என்பது நாடக நூல். கீழ்கண்டவற்றுள் யார் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் புரட்சிக்கவி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு? நம்ம கீழ்கணியம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் புரட்சிக்கவின்னு சொல்லி நூலை எழுதியிருப்பாரு. ஸோ அந்த நூலை வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? 1935. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடலை பலவற்றை படைத்தவர் யார்? நூல்களை படைத்தவர் யார்? பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். தம் கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் சிறப்பு பட்டம் பெற்றவர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பையா இருக்கும். சுப்பிரமணியன்னு சொல்லுவீங்க, சுப்பையா. சின்ன வயசுல தான் அவர் சுப்பையான்னு அழைச்சிருக்காங்க. சுப்பையான்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ எத்தனாவது வயசுல இந்த பாரதி இந்த பட்டத்தை வாங்கினார்? தன்னுடைய எத்தனாவது வயதுல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 19 சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. மக்கள் கவிஞருக்கு என்ன விருது வழங்கப்பட்டது? பத்ம பூஷன். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதீரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் யார்? கவிமணி. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு என்ன? சென்னை மாகாண தமிழ் சங்கம். எந்த பர்சன்? கீழே இருக்கு. அடுத்த கொஸ்டின் இருக்கு. கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கியவர் இந்த சென்னை மாகாண தமிழ் சங்கத்தை சேர்ந்த உமா மகேஸ்வரர் கொடுத்திருப்பாரு.
கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தளற்று பாடலை பாடியவர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தளற்று பாடலை பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்த கொஸ்டின், ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டி கொண்டேனே என்ற நாட்டுப்புற பாடலை ஒண்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யார்? ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. தராசு என்ற உரைநடை நூலை இயற்றியவர். தராசு என்று உரைநடை நூலை இயற்றியவர் யார்? பாரதியார். என்னன்னு கேட்பாங்க. தராசு என்பது பண்ணக்க உரைநடை நூலா? சந்திரிகன் கதையும் தராசும் வந்து பண்ணக்க உரைநடை நூல்கள். சிந்துக்கு தந்தை என்று பாரதியை புகழ்ந்தவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று பாரதியை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். புதிய அறம்பாட வந்த அறிஞன் என பாராட்டப்படுபவர் யார்? புதிய அறம்பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுபவர் வந்து பாருங்க பாரதியார். மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர். மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுவர். செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். கீழ்கண்டவற்றுள் யார் சிறுகதை ஆசிரியர் ஆவார்? யார் சிறுகதை ஆசிரியர் ஆவார்? பாரதியார். புரட்சி கவி என்று சிறப்பிக்கப்படுபவர். புரட்சி கவி என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன். சேர தாண்டவம் என்ற நூலை இயற்றியவர். சேர தாண்டவம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்கப்படுகிறது? ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்கப்படுகிறது? பாரதிதாசன் விருது வந்து வழங்கிட்டு இருப்பாங்க. வே ராமலிங்கனார் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? வே ராமலிங்கனார் என்று இயற்பெயர் கொண்டவர் நாமக்கல் கவிஞர். கீழ்கண்டவற்றுள் யார் மோகனூரில் பிறந்தவர்? கீழ்கண்டவற்றுள் யார் மோகனூரில் பிறந்தவர்? நாமக்கல் கவிஞர். உங்களுக்கு எப்படி குரூப் 4 கொஸ்டின் கேட்குவாங்களோ அதை போல தான் எடுத்துருப்பேன். நமக்கு வந்து ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுக்காரன் தான் கேட்பாங்க. ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்படி. தமிழ் பொறுத்த வரைக்கும் 1 லைன் தான் கேட்பாங்க. ஸோ அதனால 1 லைன் மட்டும் இப்படி. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் சுயசரிதை எத்தனை நூல்கள் கொண்டது? சுயசரிதை எத்தனை நூல்களை கொண்டது? 3. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் இசை நாவல்கள். இதெல்லாம் வந்து எனக்கு ஓல்டு புக்கில் வந்து இருக்கும். சரிங்களா? ஓல்டு புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் இசை நாவல்கள் எத்தனை நூல்களை கொண்டது? இசை நாவல்கள் எத்தனை கொண்டுள்ளது? இசை நாவல்களும் வந்து எனக்கு 3. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் புதினங்கள் எத்தனை கொண்டது? புதினங்கள் எத்தனை கொண்டது? 5. நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் சிறு காப்பியங்கள் எத்தனை கொண்டது? சிறு காப்பியங்கள் எத்தனை கொண்டது? அதுவும் வந்து எனக்கு 5. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை கவிதை தொகுப்புகள் கொண்டன? எத்தனை கவிதை தொகுப்புகள் கொண்டன? கவிதை தொகுப்புகள் 10. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை கட்டுரைகளை கொண்டது? எத்தனை கட்டுரைகளை கொண்டது? 12. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை இலக்கிய திறனாய்வுகள் கொண்டுள்ளது? நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை இலக்கிய திறனாய்வுகள் கொண்டுள்ளது? 7. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை மொழிபெயர்ப்புகள் கொண்டுள்ளது? மொழிபெயர்ப்புகள் எத்தனை? 4. உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலாசிரியர். உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கீழ்கண்டவற்றுள் யார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு திருநெல்வேலியிலிருந்து கற்றுக்கொண்டனர்? யார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடும் திருநெல்வேலியிலிருந்து கற்றுக்கொண்டனர்? கவிமணி தேசிய விநாயகனார். திருநெல்வேலின்னு சொல்லி கொஸ்டின் கூட ஆப்போசிட்ல கேட்பாங்க. எட்டயபுர சமஸ்தானத்தின் அரசவை கவிஞராக பணியாற்றியவர். அரசவை கவிஞராக பணியாற்றியவர்
பாரதியார். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். தமிழ் பணி ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில். மனிதர்களிடையே தான் என்ற உணர்வை ஒழித்தவர் யார்? மனிதர்களிடையே தான் என்ற உணர்வை ஒழித்தவர் பாரதியார். தமிழ் இதழ்களில் தமிழ், ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யார்? அதாவது பாருங்க, நம்ம பேப்பர்லாம் வருது, அதில் டேட்டு அந்த இதெல்லாம் போட்டதெல்லாம் யார்? வருஷமெல்லாம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். யார் பெண்களுக்கான தமது சக்கரவர்த்தினி இதழில் குறள் வெண்பா எழுதியுள்ளார்? சக்கரவர்த்தினி இதழில் குறள் வெண்பா எழுதியுள்ளார் பாரதியார். பாரதியார் எந்த இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார்? சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். இந்தியா. செல்லிதாசன் என்ற புனைப்பெயர் கொண்டவர். செல்லிதாசன் என்று தன்னைத்தானே அழிச்சு கொண்ட பேர் தான் வந்து பாரதியார். காளிதாசன் ரிஷிகுமாரன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர். காளிதாசன் ரிஷிகுமாரன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் பாரதியார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கொள்கை உயிர் மூச்சாக்க பெற்றவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கொள்கையை மூச்சாக்க பெற்றவர் யார்? பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி, நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? பாரதிதாசன். பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? பத்மநாதன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடர்பை எழுதியவர் என்று திருக்குறளை வந்து பாராட்டியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதியார். நீதி திருக்குறளை நெஞ்சார தன் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து என்று திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? என்ற திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை. எங்கள் பகைவர் எங்கேயோ மறைந்தார்கள், இங்குள்ள தமிழரை ஒன்றாய் கண்டதால் என்ற வரிகளை இயற்றியவர். எங்கள் பகைவர் எங்கேயோ மறைந்தார்கள், இங்குள்ள தமிழரை ஒன்றாய் கண்டதால். ஒன்றாய் கண்டதால். பாரதிதாசன். நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றவர். நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று சொன்னவர் பாரதிதாசன். ரசூல் கம்சதேவும் அதுதான் சொல்லியிருப்பாரு. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவன் சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து அழைக்கிறோம். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? ராமலிங்க அடிகள் வேற, ராமலிங்கம் பிள்ளை வந்து வேற, சரிங்களா? ராமலிங்க அடிகள் தான் வந்து வள்ளலார், சரிங்களா? புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரை பாரதியார் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அயலார் தமக்கு அன்பே செய்யும் நானும் கெடாமல் நட்பு கொண்டாடும். அயலார் தமக்கு அன்பே செய்யும் நானும் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை தமிழக அரசவை கவிஞராக நியமித்தவர் யார்? நாமக்கல் கவிஞரை தமிழக அரசவை கவிஞராக நியமித்தவர் குமாரசாமி ராஜா. ஸோ உங்களுக்கு வந்து புயல் வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கடலோர பக்கம் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. 5 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயெல்லாம் மழைலாம் வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கடலோர பகுதியில் இருக்க மக்கள்லாம் வந்து நல்லா உஷாராக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. மழையில் அதிகமாக தெரிய வேண்டாம். எல்லாம் கரண்ட்டு கம்பமெல்லாம் அங்கங்கே பிஞ்சு விழுந்துட்டுருக்கோம் இந்த மலைப்பகுதியில். ஸோ மலைப்பகுதியில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருங்க, சரிங்களா? பலே பாண்டியா நீர் ஒரு புலவர், ஐயமல்ல என்று நாமக்கல் கவிஞரை புகழ்ந்தவர் யார்? பலே பாண்டியா நீர் ஒரு புலவர், ஐயமல்ல என்று நாமக்கல் கவிஞரை புகழ்ந்தவர் யார்? பாரதியார். சென்னை மாகாண தமிழ்ச் சங்கத்தின் தலைவரான உமா மகேஸ்வரனார் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு இட்ட பெயர் என்ன? கவிமணின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருப்பாங்க. தேவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர். தேவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? பாரதியார்.
தேசிய கவி, மகாகவி என பாரதிக்கு சிறப்பு பெயர் வழங்கியவர் யார்? தேசிய கவி, மகாகவி என பாரதிக்கு சிறப்பு பெயர் வழங்கியவர் யார்? ராமசாமி ஐயங்கனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட பணியாற்றியிருப்பாங்க. யாருக்குனாக்கா நம்ம பாரதியார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதழ்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தேசிய விநாயகத்தின் கவி பெருமை, தினம் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் யார்? தேசிய விநாயகத்தின் கவி பெருமை, தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று குறிப்பிட்டு சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பால்வரியை இயற்றியவர். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகளை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். நிவேதிகா தேவியை ஞான குருவாக, என்ன குருவாக, ஞான குருவாக ஏற்றவர் யார்? பாரதியார். ஞான குருவாக வேற, அரசியல் குரு வந்து வேற. திலகரை அரசியல் குருவாக ஏற்றவர். திலகரை அரசியல் குருவாக ஏற்றவர். சூரத் மாநாடு தான் மீட் பண்ணுவாங்க. சூரத் மாநாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. 1907 வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பார். காசிலிருந்து வருவார் பாரதியார். பாரதியின் படத்தை வரைந்தவர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்கின்ற பாஷ்யம். ஏபி வந்து கரெக்ட். திருக்குறள் உரை என்னும் உரைநடை நூலை இயற்றியவர். திருக்குறள் உரை என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். யார் வேண்டுகோளுக்கு இணங்க பாரதிதாசன் இங்கென்னும் காணணும் சக்தியடா, எங்கெங்கே காணினும் சக்தியடா என்ற பாடலை இயற்றினார். இதுதான் பாரதிதாசனும் பாரதியாரும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. நம்ம பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறியவர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தாரணிக்கு ஓரணி செய்வோமே என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். தமிழில் குழந்தைகளுக்காக முதலில் தொடர்ச்சியாக பாடலை எழுதியவர். தமிழில் குழந்தைகளுக்காக முதலில் தொடர்ச்சியாக பாடலை எழுதியவர் பாரதியார் சொல்லி போட்டது கவிமணி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னோடும் என்ற பாடல் வரியை இயற்றியவர். பெற்ற தாயும் பிறந்த பொன்னோடும் என்று பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்று கூறியவர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்று கூறியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர். காக்கை குருவி அனைத்தும் எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். செந்தமிழ் நாடு எனும் போதில்லை இன்ப தேன் வந்து பாயுது காதனில்லை என்று பாடலை இயற்றியவர். செந்தமிழ் நாடு எனும் போதில்லை என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவரும் தாழ்வு என்று கூறியவர் யார்? பாரதியார். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது என்று கூறியவர். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது என்று கூறியவர் யார்? பாரதியார். கல்லறை காணுங்கள் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று கூறியவர். கல்லறை காணுங்கள் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற பாடலை இயற்றியவர். இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். உண்மை அதுதாங்க. உண்மையிலேயே வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க ஒரு கைத்தொழில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க பாருங்க, கைத்தொழில் சம்பாதிக்கிறவங்க வந்து பாருங்க நல்லா ஜாலியா இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், அவனே ராஜா அவனே மந்திரி. வேலைக்கு போறதாலையும் போவான், இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்தாலும் ரெஸ்ட் எடுத்துப்பான். அதே நீங்க ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணி லீவ் கேட்டால் தரமாட்டாங்க. ஒரு எல்லாத்தையுமே வந்து பாருங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தி. ஆனா இது அப்படி கிடையாது. நினைச்சா வேலைக்கு போவோம், நினைச்சா வீட்டில் உட்காந்துப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என்று கூறியவர். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என்று கூறியவர் பாரதிதாசன். கண்டெழுதுவோன் கிறுக்கன் கிண்டல்காரன் என்ற புனைப்பெயரில் கொண்டவர் யார்? கண்டெழுதுவோன் கிறுக்கன் கிண்டல்காரன் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகளை வந்து கவிதைகளை வந்து இயற்றியவர் யார்?
பாரதிதாசன். கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர். கீதையை 1912 1912 வெளியிட்டிருப்பாரு. யாருன்னா நம்ம பாரதியார். தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? அறிமுகம் செய்தவர் யார்? கிருஷ்ணசுவாமி ஐயர். செக் மொழியில் யாருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? செக் மொழியில். அனைவரும் தாய்நாடு என்று கூற யார் மட்டுமே தந்தை நாடு என்று கூறினர்? அனைவரும் இந்தியாவை தாய்நாடு என கூற யார் மட்டுமே தந்தை நாடு என்று கூறினர்? பாரதியார். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? மயில். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளுக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் யார்? பள்ளி அனைத்தும் கோயில் செய்வோம்னு சொல்லியிருப்பார் இல்லையா? பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம். பாரதியார். பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் யாவை? பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் யாவை? தேசபக்தன், கதாரத்னகரம், கலைமகள், ஞானபானு, காமன்வெல்த், ஸ்வர்ஜனமித்திரன். அனைத்தும் சரி. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இங்கிலீஷ்லயும் வந்து கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? தமிழே தருகிறதும். இல்லை, நான் இங்கிலீஷ் எங்க கொடுக்கறது? தமிழே எனக்கு வராதுங்க. தமிழே பார்த்தீங்களா, நான் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் இது பண்ணுவேன். நான் எங்க இங்கிலீஷ் கொடுக்கறது? தமிழ் இதழியல் துறைகளில் முதல் முறையாக கருத்துப்படங்களை வெளியிட்டவர். தமிழ் இதழில் துறைகளில் முதல் முறையாக கருத்துப்படங்களை வெளியிட்டவர் நமது பாரதியார். பாரதியார் கருத்துப்படங்களை மட்டுமே கொண்ட எந்த பெயரில் இதழை நடத்த விரும்பினார்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணு சொல்லி நினைக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்தியா இதில் வந்து எனக்கு வெளியிட்டிருப்பாரு. சித்ராவளின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியா விஜய் இதில் வந்து எனக்கு வெளியிட்டிருப்பாரு கருத்துப்படத்தை. இது வந்து பாட்டே இருக்கு இல்லையா? பாட்டே வந்து இருக்கும். பாரதியார் பாடத்துல வந்து பாட்டே இருக்கும். வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணல் நீரோ என்ற பாடலை பாடியவர் பாரதியார். அறிவை விரிவு செய் என்று கூறியவர். அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். தமிழ்தாய் என்ற நூலின் ஆசிரியர். தமிழ்தாய் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழில் தோன்றிய முதல் உரைநடை காவியமான ஞானரதம் என்பதை இயற்றியவர் யார்? தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் எது? முதல் காவியம் எது? ஞானரம். அந்த ஞானரதம் நூலை இயற்றியவர் யார்? பாரதியார். குயில்பாட்டு என்னும் இசைப்பாட்டு நூலை இயற்றியவர் யார்? குயில்பாட்டு என்பது ஒரு இசைப்பாட்டு. அந்நூலை இயற்றியவர் யார்? பாரதியார். கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் யார்? கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் நமது பாரதியார். தம் பாடலுக்கு தாமே மெட்டு சேர்த்த முதல் கவிஞர் யார்? தம் பாடலுக்கு தாமே மெட்டு சேர்த்த முதல் கவிஞர் பாரதியார். பாரதியை நினைத்து விட்டால் சுதந்திர தாகம் சுருக்கென்று ஏறும் என்று கூறியவர். பாரதியை நினைத்து விட்டால் சுதந்திர தாகம் சுருக்கென்று ஏறும் என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் கலில் ஜிப்ரான் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார்? வசன கவிதை எழுதியவர் பாரதியார். தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? கவி என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? பாரதிதாசன். இயற்கை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுவர் பாரதிதாசன். 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கவிஞர். 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கவிஞர் யார்? நம்ம பாரதிதாசன். இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து 1930 நடந்திருக்கும். 37 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வின் பண்ணி ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸின் முதல் காங்கிரஸ் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பதவியேற்றுப்பாரு. ஏற்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பிரச்சனை இருந்து விட்டுருப்பாரு. இந்த பிரச்சனை இருந்து ஹிந்தி வந்து சேர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் சொந்தத்துக்கு அப்புறம் வரப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, குலக்கல்வி திட்டம் சொல்லிட்டு வந்து குடுத்திருப்பாரு. குலக்கல்வி திட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து தான் நெறைய போராட்டம் நடந்தப்புறம் ராஜினாமா செஞ்சிருப்பாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காமராஜர் ஐயா, கருப்பு காந்தி ஐயா வந்து வருவாரு. ஸோ அவரு வந்து தான் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாரு. ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிரியேட் பண்ணுவாரு. அவரு எங்க கிரியேட் பண்ணாருன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம காமராஜர் வரப்போ வந்து பார்க்கலாம். கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூலான குடும்ப விளக்கு என்னும் நூலை இயற்றியவர் யார்? கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூலான குடும்ப விளக்கு பாரதிதாசன். கல்லா பெண்களின் இழிவை கூறும் நூலான இருண்ட வீடு. நான் முன்னே சொன்னேன் இல்லையா? முன்னே கேட்டிருப்பேன். கொஸ்டின் வந்து கேட்டிருப்பேன். இது வந்து பாருங்க, கல்லா பெண்கள், கல்வி கல்லாத பெண்கள் வந்து பாருங்க, இழிவாக கூற நூல்கள் தான் பாருங்க இருண்ட வீடு. அதுவும் வந்து பாரதிதாசன். பெரியார் யாருக்கு பாவேந்தர் என்று பட்டம் வழங்கினார்? பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுவர் வந்து பாருங்க பாரதிதாசன். ஸோ பெரியார் தான் வந்து அந்த பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாரு. பெரியார் தான் வந்து பாருங்க அந்த பட்டத்தை கொடுத்திருப்பாரு. கூட்டுறவில் சேருங்கள், கூடி வாழ பழகுங்கள் என்று கூறியவர் யார்? கூட்டுறவுனாக்க உடனே பேங்க் நினைச்சிடாதீங்க. கூட்டுறவுனாக்க கூட்டு குடும்பம். குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டா இருக்கக்கூடியதான் கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். கூட்டுறவில் சேருங்கள், கூடி வாழ பழகுங்கள். கூடி வாழ பழகுங்கள் என்று சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று கூறியவர் யார்? பாட்டாளி மக்கள் கேட்டாக்க உழைக்கும் வர்க்கம். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே என்ற வரிகளை இயற்றியவர். காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா என்ற வரியை இயற்றியவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா என்ற வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை. தேவியின் கீர்த்தனைகள் என்ற இசைப்பாடலை எழுதியவர். தேவியின் கீர்த்தனைகள் என்ற இசைப்பாடலை எழுதியவர் யார்? கவிமணி. காந்தலோட் சாலை என்ற வரலாற்று நூலை இயற்றியவர் யார்? காந்தலோட் சாலை என்ற வரலாற்று நூலை இயற்றியவர் யார்? கவிமணி. தலைமைச் செயலகத்தின் 10 மாடி கட்டிடத்திற்கு யாருடைய பெயர் தமிழக அரசு சூட்டியுள்ளது? தலைமைச் செயலகத்தின் 10 மாடி கட்டிடத்திற்கு யாருடைய பெயரை தமிழக அரசு சூட்டியுள்ளது? நாமக்கல் கவிஞர். இலக்கண குறிப்புக்கு முன்ன ஒரு சிலதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக இங்கே வந்து கொடுத்துருப்பேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். இருக்கிறது வந்து மொத்தமாக இவ்வளோதான். அதாவது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணியில் இவங்கத்துல இருக்கிறது மட்டும். மாக்கடல், மாநக, மாசால, நனி, உரு, தவ அப்படின்னாலே உரிச்சொல் தொடர்னு சொல்லியிருப்பேன். இலக்கண குறிப்பு தருக. ஆக்கல். ஆக்கல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பெயர். பொன்னே போல, ஓமை உருபுன்னு சொல்லி முன்னே பார்த்து முடிச்சிருப்போம். வில்வாள், வில்லும் வாளும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உம்மை தொகைகள் வந்து வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு மலர்க்கை. மலர் போன்ற கைன்னு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொகை. இலக்கண குறிப்பு தருக. தவிர்க்க ஓனா. தவிர்க்க ஓனா லாஸ்ட்ல வந்து நெடிலா முடிஞ்சிருக்கு. ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்லி முடிச்சிருப்போம். இலக்கண குறிப்பு தருக. ஓதுக. க வந்தாக்க அது வந்து வியங்கோல் வினைமுற்று. தமிழ் கவிஞர் பார்த்தோம். இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு பார்த்துருப்போம். பேசிடுக. க முடிஞ்சாலே இது வந்து வியங்கோல் வினைமுற்று. பேரன்பு. பேரன்பு என்பது பண்ணக்க பண்பு தொகை. ஆள்க. க அப்படின்னாலே வியங்கோல் வினைமுற்று. நெடுங்குன்று. நெடுமை கூட்டல் குன்று. அதனுடைய குன்று வந்து நெடுமையா இருக்கு, குறுமையா இருக்குன்னு சொல்லி பண்பை குறிப்பிடுறாங்க. பண்பு தொகை. அடுத்து அலைக்கடல். அலையும் கடல், அலைகின்ற கடல், அலைக்கும் கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முக்காலத்தையும் குறிக்கும். அது வந்து வினைத்தொகை. வாழிய. இதுதான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். வாழிய. வாழிய என்பது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஆ மூடுது அப்படின்னு சொல்லிட்டு பேரட்ஸ்ன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய வாழிய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா க அப்படின்னு முடிஞ்ச வியங்கோல் உன்னை மட்டும் சொல்லி சொல்றோம். அந்த வியங்கோல் உன்னை மட்டும்னா என்ன? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்த்துதல். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க, வளர்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இன்னொன்று வைகிறாங்க. வைதல் அப்படிங்கிறத திட்டுறாங்க. ஒளிக, அழிக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஒளிக, அழிகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. வாழ்த்துதல், வைதல், வேண்டல். வேண்டல்னாக்க தருக, தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா
வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வாளின்றது என்ன? ஒரு வாழ்த்து தானே வாழ்த்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாரதிதாசனுடைய இதழிலே வந்து புக்லேயே அப்படிதான் இருக்கு. சரிங்களா? உடனே வாலின்னு சொல்லிட்டு பேரட்ஸ்ன்னு சொல்லி போட்டுறாதீங்க. இது வந்து வியங்கோல் வினைமுற்று. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உழுது 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 அப்படின்னு கேட்டாக்க அது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். இந்த பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நியூ புக்ல மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓல்டு புக்கை வந்து கம்பேர் பண்ண கிடையாது. ஸோ இருந்தாலும் சொல்லும் பொருளும் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸி தான். எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் சும்மா கொடுத்துருக்கேன். சரிங்களா? சும்மா பேசிக்காக பார்த்துங்க. காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம் நிரந்தரம் காலம் முழுவதும். வைப்பு நிலப்பகுதி. வன்மொழி எந்த என்பதுன்னு சொல்லி பாருங்க. வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை தொல்லை என்பது எனக்கு பழமை மற்றும் துன்பம் 2 வார்த்தையும் வந்து எனக்கு வரும். 2 வார்த்தையும் வந்து வரும். நீ எனக்கு தொல்லை தந்துட்டு இருக்க, நான் உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ அந்த மாதிரி எனக்கு துன்பம் வந்து தந்துட்டு இருக்கேன். அதே பழமை அப்படின்னாக்க தொன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பழமை என்றாலும் தொல்லை தான். மயலுறுத்த மயங்க செய். பிராணரசம் வீறுவழி. லயத்துடன் சீராக நிருமித்த உருவாக்கிய விளைவுனாக்க வளர்ச்சி. அசதினா சோர்வு. சமூகம்னா மக்கள் குழு. எத்தணிக்கும் முயலும். வெறுப்புனா மழை. எந்த மழை வருதுன்னு சொல்லி பாருங்க. எந்த மழை வருதுன்னு சொல்லி பாருங்க. கழனி கழனி என்பது வயல். நிகர் அப்படின்னு கேட்டாக்க சமம். பருதி கதிரவன். அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மழைமேகம். துயிலிருந்தோர் உறங்கி இருந்தார். நவ்வை குற்றம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நவ்வைனா டிஃப்ரெண்ட் வந்து மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? மீட்சி விடுதலை. படி என்பதும் உலகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட். ஓதுக சொல்க. ஓதுகன்னா சொல்க. முழக்கம் ஓங்கி உரைத்தல். கனிகள் அப்படின்னு கேட்டாக்கா உலோகங்கள். எந்த கனிகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. கனிகள் அப்படின்னா சாப்பிடக்கூடிய கனிகள் கிடையாது. இவங்க சொல்றது உலோகம் சொல்லியிருக்காங்க. மணி மாணிக்கம். படிகம் பளபளப்பான கல். தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத. யாண்டும் எப்பொழுதும். தணல் அப்படின்னா நெருப்பு. தாளின் கிடக சமைக்கும் கலன். அனித்து அப்படின்னாலே அருகில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனித்துன்றது டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அனித்து அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டமா கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஏற்றுக செய்க. மின்னாள் ஒளிர மாட்டாள். மின்னாலை அப்படின்னு கேட்டாக்க மின்னலை போன்றவளே. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேட்ட கொஸ்டின். இப்போ 2024 குரூப் 4லயோ எதுலேயோ ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? கலநிலம் என்பது பண்படாத நிலம். நவிழல் சொல்லல். வையம்னா உலகம். மாக்கடல் பெரிய கடல். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும். குறி அப்படின்னாக்க குறிக்கோள். விரதம்னா நோன்பு. பொழிகின்றன தருகின்றன. அஞ்சினர் பயந்தனர். கருணை கருணைனாக்க இரக்கம். எந்தராவது சொல்லி பாருங்க. விழும் வீழும் விழும் வீழும் சொல்லி வந்துருக்கணும். ஆகாது முடியாது. நீளிலம் பரந்த நிலம். முற்றும் முழுவதும். மாறி மலை. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். மாறினா என்ன? மலை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கும்பி அப்படின்னு கேட்டா வயிறு. கும்பின்னு கேட்டாக்க வயிறு. பூதளம் அப்படின்னு கேட்டாக்கா பூமி. பூதளம் என்பது பூமி. பார் என்பதும் உலகம். பார் என்பதும் உலகம். பூதளம்னாலையும் உலகம் தான். வையம்னாலையும் உலகம் தான். நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டுனா அளவு. சுண்டனா நன்கு. திட்டுமுட்டுனா தடுமாற்றம். பேணுவயல்னாக்க பாதுகாத்தல். அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ கொஸ்டின் பார்த்துருக்கோம். பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி. சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து இருக்கும். நியூ புக் அண்ட் ஓல்டு புக் கம்பேர் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய மெத்தட் இதுதான். உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். சரிங்களா? சொல்லும் போலும் இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா கொஸ்டின் எடுக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரியக்கூடியது தானே. ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தானே. எதுவும் இது வந்து கஷ்டமாக இல்லையே. ஒரு சிலர் கஷ்டமாக இருந்த நவை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். நவைனா குற்றம். நவைனா குற்றம் சொல்லி வரும். மாறினா மலை. கும்பினா வயிறுன்னு சொல்லி தெரியும். கும்பி பாகம் அன்னியின் படம் ஞாபகம் வந்து உடனே இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து நான் சொல்லும் போலும் கொடுக்குறேன். கொஸ்டினாக கொடுக்குறேன். மற்றதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுத்துருவேன். ஸோ அடுத்து நம்ம டாப் 100 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 50 கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா? இது வந்து டாப் 100 வந்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டாப் 100 பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு இன்னும் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம்.
சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான். தேங்க் யூ.